சார். சொல்லு. சொல்லுங்க சார். ஒன்று இன்னைக்கு கடைக்கு போயிடுவோம். அப்போ வந்துட்டு உன்னை ஏன் டியூட்டி ஏன் தேட்டரில் உன்னை பார்த்தேன். எனக்கு காலையில் தான் சார் தெரியும் நீங்கள் இங்கே டியூட்டினேவும். முத்துலட்சுமி சீனியர் தான் சொன்னாங்க லோனா சார் டியூட்டி அப்படின்னு. அப்போ அப்படின்னு சொன்னாங்க சார். அப்போ தான் சார் தெரியும். சரி சைன் வாங்கிடலாம் இன்னைக்கு சாரை பார்த்துட்டா அப்படின்னு நினச்சேன் சார். நீங்கள் போயிரு தெரியும். எப்படி நாங்கன்னு தெரியும்? அவன் சீனியர் சொல்ல போய் தான் தெரியும். காலையில் அசிஸ்டன்ட் லோனா சார். ஆமா, யாரு சொன்னா? நான் இங்கேதான் பிஜி பாலாஜி சார்கிட்ட கேட்டேன். ஆமாங்க சார். அதுக்கப்புறம் தான் சார் தெரியும். சரி நீங்கள் கேஸ் முடிகிற வரைக்கும் இருப்பீங்கன்னு நினச்சேன் சார். கேஸ் முடியவங்களும் கிளம்பிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உனக்காண்டியே வந்துட்டேன். எப்படி ஒன்று கவர் பண்ணி சீட்டி போடுவோம் பார்த்தேன். சிக்க மாட்டேங்க சார். இன்னைக்கு நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். சைன் வாங்குறதுக்கும் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கும் நான் தான் சார் மிஸ் பண்ணிட்டேன். நானும் ஒன்று வச்சு பிளான் போட்டு நீ என்கிட்ட பேசவே இல்லைங்க. மூட் அவுட் ஆயிடுச்சு. சரி பேசவே இல்லை. வந்து ரொம்ப இறங்கி போனோன்னா நீ ரொம்ப தலையில ஆடுற. அப்படிலாம் இல்லை சார். பார்த்தீங்களா சார் அங்கே பிஸியாக இவ்வளோ தூரம் இறங்கி வர ஒரு டாக்டர், இவ்வளோ தூரம் ஏறி போற இல்லை என்ன? நீ சாகுறமும் என்ன தள்ளிட்டு போற, நான் சாகுறோம். இதுக்கு வந்து என்ஜாய் பண்ணிக்க மாட்டேங்க. சேஃபா என்ஜாய் பண்ணி கொடுங்க, பிரச்சனை இல்லாம. அதுவே முக்கியம். புரியுதா? உனக்கு உனக்கு வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஆமாங்க சார். எங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு வேற ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை சொன்னேன் சார். சரி வந்து பாக்குறேம்மான்னு சொன்னாரு. அவரும் வரேன்னு சொன்னாரு சார். இன்னைக்கு அண்ணனும் வரல. அப்புறம் இப்போ ஃபோன் பண்றாரு. அப்புறம் நான் போயிட்டாருண்ணா அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பி விட்டேன் வீட்டுக்கு. என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு? ஏதோ கேட்கணும்னு சொன்னாரு சார். ஆனா அவங்க அவங்க லேடி சம்பந்தப்பட்டதான் சார். அவங்க ஒய்ஃபை பத்தி. குழந்தை இல்ல சார். ஒரு குழந்தை தான் இருக்கு. ரெண்டாவது குழந்தைக்கு எதுவும் நிக்கல செய்யலன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிருக்கேன். அதுக்கு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சாரை பார்த்தா சாரை பார்ப்போம். நான் வேற சொல்லியிருந்தேன் இந்த சார் தான் எனக்கு டியூட்டி போடுறவருனா அங்க நல்லா பாப்பாங்க ட்ரீட்மெண்ட். என் தங்கச்சி அங்கதான் எடுக்கிறான்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ஆசையா இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு. ஹலோ சார். சொல்லுங்க சார். எங்கம்மா இருக்க? சார் பஸ்ல தான் சார் உட்காந்துருக்கேன். அப்படியா? ஏன் பேச முடியாதா? ஆமாங்க சார். சரி இறங்குன்னு பேசுறியா? பேச மாட்டேன். இறங்கணும்னு பேசுறேன் சார். வீட்டுக்கு பாப்பாவை போய் பார்க்க ரொம்ப ஃபீவரா இருந்துச்சு சார். சரி இறங்குன்னு வீட்டுக்கு போற வரையும் பேசு. சரிங்க சார் பேசுறேன். நான் எஸ்ஆர் சக்கரவர்த்தி, அகில இந்திய ஃபார்முலாக்கோட மாவட்ட பொதுச் செயலாளர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரியிலேருந்து நான் பேசுகிறேன். தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் மயக்கவியல் மருத்துவர் லோகநாதன்றவர் வந்து தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஃபோன் வழியாகவும் நேர்லையும் டியூட்டி டைட் பண்ணி போடுறது, பெண்களை செக்ஷுவல் ஹராஸ் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கார். இது மாதிரி தொடர்ச்சியாக எங்களுக்கு நிறையா புகார் வந்தது. ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து ஒரு ஒரு தொந்தரவு பண்ண ஆடியோவோடு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக நான் தேனி மெடிக்கல் காலேஜோட மருத்துவக் கல்லூரி முதல்வர்கிட்ட ஒரு புகார் அளிச்சிருந்தேன். வாய்மொழியாக கொடுத்துருந்தேன். அந்த புகாரில் பெரிய நடவடிக்கை எதுவும் இல்லை. அதனால் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் மெடிக்கல் போர்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட்டில் இன்றைக்கி ஒரு என்கொயரி போட்டிருந்தாங்க. அந்த என்கொயரிலையுமே பெரிய சிறப்பாலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதுவும் நடவடிக்கை இருக்குமானா இல்லை. அந்த மருத்துவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த இதுவும் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண் மேற்கொண்டு பாதிக்கிற மாதிரியான வேலைகள் தான் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த தவறு செய்கிற அந்த டாக்டர் லோகநாதன் வந்து இங்கே டீன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகும் அந்த பொண்ணை போய் மிரட்டியிருக்கார். அப்புறம் எப்படி அந்த பெண்கள் வந்து இது மாதிரி பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வருவாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களில் பெண்களுக்கான பாலியல் தொல்லை இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும்பொழுது இந்த கட்டத்துலேயும்
இங்கே ஒரு மருத்துவரே இந்த மாதிரி செய்கிறாருன்னா இது எப்படி நம்ம அதை சரி செய்கிறது? இந்த மாதிரியான மருத்துவர்கள் மீது உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி விரைந்து நடவடிக்கை எடுக்க தவறுனா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் நடத்துவோம்ன்றது தெரிவிச்சுக்கிறேன். இந்த என்கொயரி கமிட்டி இன்றைக்கி எங்களுக்கு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். அந்த என்கொயரி என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண் ஏன் என்கிட்ட நேரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. நான் முதல்வர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொன்ன பிறகும் அந்த மருத்துவர் வந்து அந்த பெண்ணை போய் மிரட்டுறாருன்னா எப்படி இவங்களை நம்பி வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இங்கே நிலவுது. பாலியல் தொல்லைகள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கிற டாக்டர்கள் மூலமாக நடக்குது. நான் எல்லா மருத்துவர்களையும் சொல்ல, ஒரு சில மருத்துவர்களை தான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலராக மயக்கவியல் மருத்துவர் லோகநாதன் வந்து நேரடியாகவே பெண்களுக்கு ஃபோன் வழியாக அந்த வேலையில் செய்கிறார். அவர் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்க தவறுனா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் தேனி மருத்துவக் கல்லூரியில். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.